கொரிந்தியர் 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் பரிசுத்தமானது. அதில் நாம் பிரவேசிக்கணும்னா நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் பேச்சில உருவாக்கப்படல, மாறாக அது வல்லமையும் பலத்தையும் கொண்டுதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இந்த பூமியில வாழும்போது நம்முடைய பேச்சுல மிகுந்த ஞானமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் பேச்சு இருமாப்பாய் காணப்படக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இப்படிதான் சொல்லியிருக்காரு, நான் வேலை செய்துதான் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கேன், நான் வேலை செய்யறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற இருமாப்போட இதயத்தோட நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. நாம் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று தேவனுடைய பலத்தின் மூலமாய் தான் நம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். ஆகவே இந்த பூமியில வாழும்போது நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொண்டு நேர்த்தியாய் பேசுவது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் நம்மிடத்துல அன்போடும் சாந்தத்தோடும் வர வேண்டும்னா நாம் கர்த்தரை சார்ந்து அவருடைய பலத்துல நம்ம வாழ்கிறவராய்